வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. இன்னைக்கு ஒரு நிறைய ஸ்வீட்ஸ் பார்த்தோம் நம்ம கௌரி சமையலறையில். இன்னைக்கு ஒரு காரம் பார்க்கலாம், ரிப்பன் பக்கோடா. இது வீட்டிலே சுவையாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல பார்க்கலாம். 4 உலக்கு அரிசி அதாவது ஒரு படி சாதாரண இட்லி புழுங்கல் அரிசி, இட்லி காட்டுற அரிசி. அது வந்து ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ணி நல்லா 4-5 தடவை கழுவி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு படி அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை. இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, அப்படியே 1/4 கிலோ பேக்கெட் வாங்கி பிரித்து போட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இது பழைய பொட்டுக்கடலை வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணால் அது நம்பிட்டு போயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், காரத்துக்கு தனி மிளகாத்தூள், வெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். நிறையா போட்டால் எண்ணெய் குடிச்சிரும், 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அப்புறம் கருப்பு எள்ளு வந்து ஒரு 2 பெரிய ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை இதுக்கு பதிலாக ஓமம் இல்லைன்னா சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து எங்களுக்கு பிடிக்கும், இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்கிறனால நான் அதிகமாக வச்சுருக்கேன். இது அவாய்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லைன்னா பாதியை குறைக்கிறனாலும் குறைக்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு. டுடே we are going to make a snack. It is ribbon pakoda. The ingredients are ordinary idli pulungal rice, 4 full glass of pulungal rice, the 1/4 kg of roasted gram, 2 tablespoon of butter, 2 tablespoon of sesame seed. It is an optional one. You can alternate with omam or jeera also. Salt to taste, oil to fry, and red chili powder, garlic cloves I have. அரிசியை முதல்ல தண்ணியை வடிச்சிட்டு எவ்வளோ கம்மியாக தண்ணி ஊற்ற முடியுமோ கிரைண்டர் சுற்றுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியாக ஆனால் நல்லா நைஸாக சந்தனம் மட்டும் அரைச்சிக்கோங்க. கிரைண்டர் ரைஸ் வித் லெஸ் வாட்டர் இன்டு எ திக் டவ். இந்த 1/4 கிலோ பொட்டுக்கடலை சில பேருக்கு அப்படியே 1/4 கிலோ பேக்கெட்டாக வாங்கி போட்டுக்கோங்க. இல்லைன்னா அளவாக வேணும், வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணுறதா இருந்தால் பார்த்துடலாம். இந்த அளவு 1/4 கிலோ நான் பிரித்து கொட்டியிருக்கேன். இது ஒரு ட்ரை மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு படி அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை, அதான் கணக்கு. 2 உலக்கு வழியே வந்திருக்கு. இதை வந்து ஒரு ட்ரை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி நல்லா சலிச்சுக்கோங்க. roasted gram into a dry mixie and make it as a fine powder. பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு நைஸ் ஜல்லடை போட்டு சலிச்சிட்டேன். இதை வந்து இந்த திப்பியை வந்து நம்ம அந்த அரிசி கிரைண்டரில் ஆட்டிகிட்டு இருக்குல்ல அதிலே போட்டுடலாம், நல்லா மஞ்சிரும். ஏன் பொட்டுக்கல்லையே ஃபுல்லாக போடலாம்ல அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இல்லை அரிசி கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கும் மாவு, இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு பிசையும் போது தான் அது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஆகும். அதனால இந்த பொட்டுக்கடலை மாவு தனியாக வச்சுட்டு இந்த திப்பியை மட்டும் அரிசியில் போட்டு ஆட்டிடலாம். I have powdered the roasted gram and filter it very well. இட்லி அரிசி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இவ்வளோ கெட்டியாக அரைக்கணும், இதுக்கு மேலே கெட்டியாக அரைக்க முடியாது, ஏன்னா தண்ணி ஊற்றலைன்னா கிரைண்டர் ஓடாது. இவ்வளோ கெட்டியாக அரைச்சிக்கணும் மாவை, அப்போ தான் சரியாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் இந்த மாவு. நம்ம கிரைண்டர் கழுவுன தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை மாவு போட்டு பிசையும்போது தேவைப்பட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான மற்ற பொருள்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு 1/4 கிலோ சலிச்சு வச்சோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இல்லைன்னா பிசைய முடியாது. 2 பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வெண்ணெய். ரொம்ப வெண்ணெய் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிருக்கும். கம்மியான தண்ணி ஊற்றி அதை போட்டுக்கலாம். இந்த அரிசியில் போட்டு அரைக்காதீங்க பூண்டை, ஏன்னா கிரைண்டர்லாம் அந்த பூண்டு வாசம் போகாது. அதுக்கப்புறம் அது வாஷ் பண்ணாலும் அது ஒரு மாதிரி இட்லி தோசைக்கெலாம் அரைக்கும் போது பூண்டு வாசம் அடிச்சிடும். இப்போ இந்த பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து என்னோடது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குற தூளாக இருந்தால் ஒரு 2 இல்லைன்னா 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மறுபடியும் கொஞ்சம் ஒரு அடசல் சுட்டு பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு படி அரிசிக்கு வந்து 1 பிடி உப்பு, அதான் கணக்கு. 1 பிடி உப்பு, இது ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறம் இந்த எள்ளு வந்து 2 ஸ்பூன் எள்ளு,
இது நல்லா சுத்தமாக இருக்குது, அப்படியே போடுறேன். இல்லை நீங்கள் இல்லைன்னா கழுவிட்டு டீ வடிகட்டியில் நல்லா வடிகட்டி வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கலந்துட்டேன். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா கலக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இது ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா எண்ணெய் நல்லா குடிச்சிரும். இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி அப்படியே தான் வச்சுருக்கேன், இது யூஸ் பண்ணவே இல்லை, அதே சரியாக போயிடுச்சு. இது வச்சுக்கலாம், ஏன்னா இது பாதி போடும்போதே மாவு கொஞ்சம் இறுகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைய வேண்டி வரும். அதுக்காக இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபைன்லி கிரைண்டட் rice dough, I added the roasted gram flour, 2 large spoon of butter, 2 spoon of salt and 4 spoon of chili powder and 2 spoon of sesame seeds. இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இதில் நிறைய இருக்கும் இந்த மாதிரி. இதுதான் நம்ம ரெப்பன் பக்கோடா போடுறது. இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க இதுக்குள்ளே. அப்புறம் இதுலேயும் லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்துடும். பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மஸ்ட் இதுக்கு. அப்போ தான் வாசமாகவும் இருக்கும், கேஸ் ட்ரபிளும் வராது. எண்ணெய் ஏற்கனவே மாவு பிசையும் போதே அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு பெரிய வானலியில். அது லேசாக சூடாயிடுச்சு எண்ணெய். இந்த சூடான எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். Add the asafoetida 1 little spoon and hot oil about 2 spoons and mix it very well. I added the garlic paste too. கனமான ஒரு வானலி வச்சுக்கோங்க. நான் இரும்பு வானலி வச்சுருக்கேன், இரும்பு அரிக்கரண்டி வச்சுருக்கேன். இரும்பு அரிக்கரண்டி நல்லா எண்ணெய் சுத்தமாக வடிஞ்சிரும். இது 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஏடாக தான் புளிய போகிறோம், சீக்கிரம் வேலை ஆகிடும். அதனால் முறுக்கு மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றா புளிய போகிறதில்ல, ஒரு பெரிய இதாக புளிஞ்சிட்டு அப்புறம் உடச்சிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முறுக்கு இந்த பிடி நாளி இருக்குல்ல, முறுக்கு நாளியில் எண்ணெய் தடவி இருக்கோம் உள்ள. இதெல்லாம் அப்படி அப்படியே வச்சோம்னா திட்டெல்லாம் அசிங்கமாயிடும். அதனால் ஒரு பேப்பர் வச்சு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மட்டும் மாவு எடுத்து வச்சுக்கோங்க, காஞ்சி போயிடும் மாவு, ஒரு 2 ஏடுக்கு வர மாதிரி. அதுக்கப்புறம் மீதி மாவு வந்து மூடி வச்சுருங்க டைட்டாக. அப்புறம் இதில் தீந்தோடனே இதை எடுத்துக்கலாம். இதில் இப்படி 3/4 வாசிக்கு வர மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாவை. செக் பண்ணிட்டேன், எண்ணெய் காஞ்சிருக்கு நல்லா. புளியும் போது மட்டும் ஸ்லோ பண்ணிக்கோங்க, அப்புறமா வந்து ஹையில் வச்சுக்கணும். புளிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நான் இதுலேயே 2 இது புளிகிறேன். எண்ணெய் ஜாஸ்தி வச்சுருக்கேன், நான் 1 லிட்டர் வச்சுருக்கேன். இப்போ 2 புளிஞ்சதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹையாக. இதெல்லாம் கரண்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி கெட்டியாக இருக்கும், உங்களுக்கு கரண்டியில் இப்படி தட்டும்போது தெரியும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. இது ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வெந்திருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு அவ்வளோ தேவையில்லை. அது வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இந்த சலசலப்பு அடங்கணும். இந்த எண்ணெய் கொப்பளிச்சிட்ருக்குல்ல, இப்பயே பாதி அடங்கிருச்சு. இன்னும் சலசலப்பு அடங்கினோன்னே நீங்கள் எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் செவக்கும், அதனால இல்லைன்னா ரொம்ப செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி போயிடும். அந்த சலசலன்னு சத்தம் இங்கே கேட்கும் உங்களுக்கு. அந்த சத்தம் அடங்கிருச்சு, அந்த பபிள்ஸ் லேசாக பபிள்ஸ் மட்டும் இருக்குது, பட் அந்த சத்தம் அடங்கிருச்சு. நான் 2 ஏடை புழிஞ்சதுனால பிரிஞ்சிருச்சு. பட் இதெல்லாம் நீங்கள் அரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஆறினோடனே ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 அடிசல் பிளேட்டில் எடுத்திங்கன்னா ஆறிடும். அதுக்குள்ளே அடுத்த 2 அடிசல் போடுறதுக்குள்ளே இன்னொரு டப்பாவில் நீங்கள் மாற்றிக்கலாம். நல்லா மொறுன்ட்டு இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இது ஒரு அடிசல் போட்டு பார்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவைப்பட்டால் மறுபடியும் மாவில் கலந்துட்டு கூட நீங்கள் மறுபடியும் அடுத்த இது போடலாம், செக் பண்ணி பார்த்துட்டு.
இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Now it is ready. You try this and send me the feedback. Thank you.